ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இசைக்கலைஞரான கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு மேல் இசைத்துறையிலே அனுபவம் உள்ள கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். நிறைய இந்திய கலைஞர்களோடு நீங்கள் பணியாற்றிருக்கின்றீர்கள். யார் யாரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வாசித்திருப்பீர்கள் அவர்கள்? ஆமாம், நிறைய குறிப்பிட்டு நிறைய பேரோட நான் என்ன சொல்கிறது, நாங்கள் இப்போ 90s சீரீஸ், அதாவது 95களில் இருந்தே அந்த நேரம் இருந்த பிரபலமான பாடகர்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். குறிப்பிட்டு எஸ்பிபி சாரோட ஒர்க் அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மனோ சாரோட வாசிச்சிருக்கிறோம். அவர் முதல் இலங்கைக்கு வந்த நேரமே அந்த நேரம் தர்ஷனா சிங்கர் இசைக்குழுவில் நான் வாத்திய கலைஞர் இருந்தேன். நாவலப்பட்டி யாராவது இருந்தார்களா? தர்ஷனா இல்லை கொழும்பு ரவிச்சந்திரன். அப்போ முதல் மனோ அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்தது அந்த இசைக்குழு. அதில் நான் பின்னணி சித்தாராவிலே வந்தீங்க? ஆமாம், அந்த நேரம் நான் ஃப்ரீலான்ஸாக நிறைய பேண்டுகளில் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரம் மனோ சார் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் அவருக்கு பின்னணி வழங்கியிருந்தேன். அது தவிர மனோ சார் வந்து என்னுடைய சொந்த பாடலும் பாடியிருக்காரு. இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே ஒரு உலக சமாதானம் பற்றிய பாட்டு, அது என்னுடைய ஓன் கம்போசிங், அதை அவர் பாடினார். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தவிர இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு டெடிகேட் பண்ண ஒரு பாட்டு நான் கம்போஸ் பண்ணி இலங்கை வந்த நேரம் அது அவரே நேரடியாக இருந்து பார்க்குறதுக்கான ஒரு சூழலையும் கடவுள் கொடுத்தாரு. அவருக்கும் வாசித்திருக்கிறீங்க? வாசிக்கலை. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஒன்று முயற்சி பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஒக்டோபேட் வாத்தியத்தில் வந்து ஃபுல் ஒர்கெஸ்ட்ரேஷனை ஒரு தனிநபராக வாட்சி காட்டுறதுக்கான ஒரு பயிற்சி. அது என்ன சொல்றது, அது பெரிய வேலை உண்மையில் சொல்ல போனால். ஒரு சின்ன பிட் வாசிக்க கூட நான் ஒரு மாத கணக்கு அதுக்கு டோன்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். அது வந்து வெளியில் பேசப்பட்டிருந்தாக்கா அது ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு விஷயம். அப்போ இது நிறைய பேருக்கு சென்று சேரலை. அப்போ இளையராஜா சார் அவர்களுடைய கன்செப்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸை செய்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் முயற்சி பண்ணியிருந்தார். ஏன்னா அவருடைய ஒரு தீம் மியூசிக், அதாவது புன்னகை மன்னன் படத்தில் வர தீம் மியூசிக்கை தான் நான் அதில் ரெடி பண்ணியிருந்தேன். இல்லை புன்னகை மன்னன் படத்தில் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்டலாக ஒரு பேடில் வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டும் அதில் வரும். அப்போ அதுக்கான முயற்சிகள் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டால் செஞ்சால், ஆனால் அது வந்து சில நேரம் ஏன்னா அது ஒரு பெரிய நிகழ்வு, அதுக்கு அவங்க எல்லோரும் ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இடம் வர நேரம் அதை செய்ய முடியாமல் போச்சு. மற்றபடி அந்த நேரம் கூட வந்திருந்த மற்ற எஸ்பிபி சரண் வந்திருந்தார், மதுபாலகிருஷ்ணன் வந்தார். இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்களாம் பார்த்தாங்க. அவரை ஒரு விருந்து பட்சத்தில் அவங்களாம் ரொம்ப பார்த்தா அவங்களே வீடியோ பண்ணிட்டு போனாங்க. இது ஒரு என்னது ஒரு அசாத்தியமான விஷயம், திறமையான அப்படிங்கிறது இது பண்ணாங்க. பார்ப்போம் அடுத்து வரும் காலங்களில் இது பண்ண நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காரணம், எங்களால் முடிந்த அந்த உங்களுடைய படைப்புகளை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கணும். ஆகவே தான் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் போன்றவற்றை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நான் எங்களுடைய நேர்களுக்காக எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கூட நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, இப்படி இருக்க நேரம் இப்போ இந்திய கலைஞரோடு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாசிக்கிறீங்க, அதாவது ஒரு கான்சர்ட்டுக்கு வாசிக்கிறீங்க, ஒரு பணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ஒரு கான்சர்ட்டுக்கு வாசிக்கிறீங்க. அதே நேரம் நீங்கள் இலங்கையில் கூட சில இசை நிகழ்ச்சிகள் இலவசமாக இல்லை, ஊடகங்களுக்கு நடத்துகிறீங்க. வரவேற்பு 2 பக்கமும் எப்படி இருக்குது? அதாவது இலங்கை ரசிகர்களுடைய வரவேற்பும், அதே போன்று இந்திய பாடகர்கள் பாடுற நேரம் இலங்கை ரசிகர்களுடைய அந்த வரவேற்பும் எப்படி இருக்கிறது? அதாவது வரவேற்பு வந்து எல்லாருக்கும், நம்ம வேலையை சரியாக செய்கிற நேரம் எல்லாருக்குமான கைத்தட்டு சரிசமமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு இந்திய கலைஞர் வந்து ஒரு ஸ்டார் வெளியோட வந்து ரைட் அவங்க அங்கே உள்ள டிவியில் இல்லாட்டி சினிமாவில் பார்த்த முகங்கள் அப்படிங்கிறனால அவங்க வார நேரம் நல்ல வெல்கம் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்குற நேரம் வந்து இங்கே உள்ளவங்க அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் போகிற நேரம் எல்லாருக்குமான கைத்தட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. இது நான் நேரடியாக பல நேரம் அனுபவிச்ச விஷயம்தான். அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ இந்திய தொலைக்காட்சிகளுக்கு சென்று போட்டி நிகழ்ச்சிகளில் பாடி இலங்கையர்கள் வெற்றி பெறுகிறார். அண்மையில் கூட சபேஷன் ஒரு இசை நிகழ்ச்சியில், ஒரு போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு 2வது இடத்தை பெறுகிறார். அதற்கு முதல் கில்மிஷா 1வது இடத்தை பெறுகிறார். இவர்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து தான் போனவர்கள்.
ஆனால் இலங்கையில் அந்த அங்கீகாரம் சரியாக கிடைக்கல, அதனால தான் நாங்கள் அங்கே போய் பாடுறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இசை கலைஞரா இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்திய மேடை, இந்திய சேனல் அப்படிங்கிறது வந்து என்னது, தமிழ்நாட்டில் மட்டுமே நினைக்கிறேன் 10 கோடிக்கு மேலே ஜனம் உள்ள ஒரு இது. அப்போ பார்வையாளர் வந்து 10 கோடி. அப்போ இலங்கையில் ஒட்டுமொத்த சனம் எத்தனை? ஒரு 2 கோடி 20 லட்சமாக இருந்தால் அவ்வளோ பேரும் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் சிங்களம் எல்லாம் சேர்த்தே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அப்போ பார்வையாளர்கள் அப்போ அது ஒரு பெரிய மீடியா. மற்றது வியாபார ரீதியாகவும் உலக அங்கீகாரம் பெற்ற சேனல்ஸ். அப்போ அதுக்கு அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுற நேரம் அதில் பார்வையாளர்களும் வரவேற்பும் பெருசாக தான் இருக்கும். அதே நேரம் வந்து அதே திறமையோட தான் இங்கே இருந்தாங்க. இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட ஆக்கள் தானே பார்த்து கைத்தட்ட போகிறாங்க. அப்போ இதை வந்து அவங்களும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ரைட், பெரிய ஒரு க்ரௌட் பார்க்கணும், பெரிய அச்சீவ்மெண்ட், அது நல்ல விஷயம்தான். அப்போ அப்படி அவர்கள் முன்னிலையில் வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இலங்கையிலே அவர்கள் பாடும்போது இலங்கை தொலைக்காட்சிகளிலே அந்த போட்டி நிகழ்ச்சிக்கு நடுவராக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மிக மோசமான விதத்திலே இவர்களை விமர்சித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் பிரபலமான பாடகர்களை அவர்கள் புகழ்கிறார்கள். பாருங்கள், இதுதான் வித்தியாசம் என்று சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இலங்கையில ரொம்ப விமர்சித்தாங்க. ஆமாம். அப்போ பாடுறீங்க, இப்படியா பாடுறது? இருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் நானும் நிறைய ரியாலிட்டி ஷோவில் நடுவராக இருந்திருக்கிறேன். நான் நடுவராக இருந்த நிகழ்வுல வந்து அந்த மாதிரி தவறுகளோ இதில் கரெக்டான திறமைசாலிக்கு கரெக்டான என்ன மார்க்ஸோ அல்லது எங்களுடைய கமெண்ட்ஸோ கரெக்டாக கொடுத்தா இருக்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஜப்புக்கு நாங்களும் போகலை. சில நேரங்களில் காலமாட்டத்துக்காக வேறு விஷயங்கள அவங்க கூப்பிடவும் இல்லை. நாங்கள் இருக்க வரைக்கும் இது நேர்மையாக நடந்துச்சுங்கிறது தான் சொல்லலாம். நான் வேணால் நாங்கள் இருந்த நேரம் நடந்த தெரிவுகளில் இன்று ஒரு இந்திய திரையில் பிரபலமாக பேசி ஒரு பிரபல கலைஞராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிற கவிஞர் பொத்துவில் அஸ்மி, அவர் ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் ஒரு பாடலாசிரியராக வந்தார். அவரை இறுதி வரைக்கும் அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவரை இறுதி இதுக்கும் தேர்வு செஞ்சு அந்த நேரம் அவரை அடையாளப்படுத்துவதற்கு நான் ஒரு முக்கிய இடத்துல இருந்தேன். அது அவருடைய இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் இருந்த நேரத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கல. இல்லை, இது அவங்க தவறுகள் என்று சுட்டி காட்டலை. அதாவது இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஒரு பேரே சொல்லலாம், பிரச்சனை இல்லை, கார்த்திக்கும் அதே போன்று விஜய் பிரகாஷும் ஸ்வேதா மோகன் இவங்க சொல்கிறாங்க, இன்னும் அழகாக பாடுறீங்க, எங்கம்மா நீங்கள் இருந்தீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் இலங்கையில் இப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ திறமையாக பாடினாலும் இலங்கையில் சொல்கிறாங்க, நீ என்ன பாடினீங்க, எங்கே அதை பாடி காட்டுங்க, இப்படியா பாடுறது அப்படின்னு. இதுதான் அந்த இலங்கை நடுவர்களுக்கும் தென்னிந்திய நடுவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் நான் சொல்ல இல்லை, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவங்க சொல்றேன். அவ்வளோ மோசமாக யாரும் கமெண்ட் பண்ணதா நான் பார்க்கல சேனல்ல. நடுவர்கள் வந்து அப்படி ஒரு ஏன்னா ஒரு கேமரா போயிட்டு இருக்குது, யார் சரி அப்படின்னா அந்த பக்குவம் இல்லாத யாராவது வந்து அந்த சேனல் வந்து அவங்களோட தேவைக்காக நடுவராக நிறுத்தியிருப்பாங்களே தவிர அந்த காரணத்தினால அப்போ அவங்க வந்து இந்த துறையில் ஒரு சாதிச்சவங்களோ இல்லாட்டி இந்த துறையை மெயினாக செய்கிறவங்களாவோ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இது மேடை கலைஞராகவும் இருந்த யாருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேடான கமெண்ட்ஸ் கொடுத்ததை நான் பார்க்கல. அப்போ அதே நேரம் வந்து இப்போ போட்டியாளர்களும் அங்கே போன பிறகு அவங்களோட சில ஆட்டிடியூட்ஸ் மாறி இருக்குது. அவங்க வந்து திரும்ப இங்கே வார நேரம் வந்து அவங்க ஒரு வேற ஒரு அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கூடி ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிறதே ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்து இருக்கோம். தயவு செய்து அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நீங்கள் இருக்கிற இந்த ஒரு வருஷம் தான் அந்த ப்ரைஸ் வாங்கி நீங்கள் அந்த டைட்டிலை வின் பண்ணி அந்த ஒரு வருடம் தான் இருக்கும். அதனால அந்த இதுலேருந்து வெளியில் வரணும்னு அந்த கலைஞர்களுக்கு, ஏன்னா அவங்களாம் வயசில் இன்னொரு குறைஞ்ச யங்ஸ்டர்ஸ். அதை நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் அவங்களோட பேசியிருக்கிறீங்க இது சரி ஒரு நிகழ்ச்சிக்காக இல்லை? நான் எல்லாரும் இப்போ நீங்கள் சொன்னது இப்போ சபேஷன் இவங்களாம் வந்து இங்கே எங்களோட ப்ரோக்ராம்ஸில் நான் மட்டக்களப்பில் நடந்த பெரிய நிகழ்ச்சியில் அவங்க வந்து பாடினாங்க. இது எல்லாரும் அறிமுகமான கில்மிஷா பாடியிருக்காங்க. கில்மிஷா வந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பாடினாங்க. ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து அவங்க நடந்துக்கிறது இந்த பிறகு இந்த இதுக்கு பழைய காலத்தில் வந்த பிறகு நடந்த இதுகள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக இப்போ இது சேனலில் சொன்னதுக்குன்னா நேரடியாக
ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த ப்ரோக்ராமே ஃபேஸ் டு ஃபேஸ் தானே. அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் வந்து இங்கே உள்ளவங்க கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய அந்த நேரடியாகவே சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அதாவது ஆனால் சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த துறையில் 30 வருடம் இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய புதுமுகங்கள் அவங்க, அதாவது புதுமுகங்களை நான் சொன்னது இந்த துறைக்குள்ளே வரணும். அப்போ அவங்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை நாங்கள் தவறக்கூடாங்கன்னா நான் அவங்களுக்கு அவங்க ஹர்ட் ஆகாத வகையில் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதில் கூட பேரை சொல்கிறதுலையும் தவறில்லை. இன்னொரு கலைஞர் அவர் வந்து ஒரு இடையில வந்துட்டார், இந்திரஜித். அப்போ அவர் வந்து மலையகம், ஏன்னா நானும் மலையகம். அப்போ ஒரு மலையகத்திலேருந்து ஒரு போன ஒரு நபர் அப்படிங்கிற இதில் இவருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சில ஸ்டெப்புகள் எடுக்கிற நேரம் அவரோட அந்த என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டிஸ் நான் போயிட்டு அந்த சேனலில் வந்துட்டேங்கிற ஒரு இதை பாவனையை காட்டிகிட்டு இருந்தார். மற்றது இந்த கொடுப்பனவுகள்லாம் இங்கெல்லாம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கெல்லாம் நிலவரம் உங்களுக்கு தெரியும் தான், இங்கே இருந்தானே நீங்கள் போனீங்க, அப்போ இங்கேருந்து நிலவரம் தெரியும் நேரம் வந்து நீங்கள் இப்படி பெரிய ஒரு ஸ்டார் இது, மற்றது நீங்கள் ஒரு டைட்டில் வினரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இடையில வந்த ஒருத்தர் தான். அப்போ அந்த சேனலில் முகத்தை காட்டிட்டாக்க அது பெரிய விஷயமா, எவ்வளோ கற்றுக்கிறதுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் தவறு பண்ணுறீங்க. இலங்கையில் உள்ள கலைஞர்களோ இசைக்குழுவோ யார் கூப்பிட்டாலும் வந்து நீங்கள் அதுக்குரிய ரெஸ்பெக்ட், நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இதை காட்ட போகிறது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அப்போ நான் இப்போ இந்த சேனலில் சொல்கிறேன்னா நான் நேரில் சொன்னது அதை தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இதனால் எந்த இதுவும் இல்லை, அவருடைய நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். மற்றபடி அவர் தொடர்ந்து என் சார்பான எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொடுக்க தயாராக தான் இருக்கிறேன். இந்த குணாதிசயம் வந்து பிழையானது. எல்லாரும் பார்க்குற ஒரு சேனல். அதாவது அவர் எப்படி போனால் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் அழைத்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இதான் ஒரு சிரேஷ்ட கலைஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பர